ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 2. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். இயேசு யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் அழைச்சிட்டு அவர் தனித்திருக்கும்படி மலைக்கு போகிறாரு. அங்கே அவர் மறுரூபமாறாரு. அப்படி அப்போ அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்போ இங்கே சூரியனைப் போல பிரகாசிக்கின்ற முகம் பாருங்கள். அப்போ மோசேயும் எலியாவும் கூட அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்படுறாங்க. அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நாம் இங்கேயே தங்கியிருக்கு நல்லது, உமக்கு சித்தமானா இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் அப்படின்னு சொல்லணும். ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா பேதுருவுக்கு எப்படி மோசே எலியா அவங்களெல்லாம் எப்படி தெரியாது. ஆனால் ஆவியானவர் அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அவர் மோசையும் எலியாவையும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. மோசே இவர் தான் எலியா அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு உணர்த்தினார். அதனால் எல்லாம் மறுரூபமாகும் போது அந்த இடத்துல இயேசு தான், இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், பிதாவின் குரல் கேட்குது, மேகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டுன்னு பார்க்குது. அப்போ பார்த்திங்கன்னா இயேசுவின் முகம் எப்படி இருந்துச்சான், சூரியனை போல பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தை குறித்து சொல்லப்படுது. அதனால தான் அவருடைய முகத்தின் முதல் நாளே பார்த்தோம், அவருடைய முகத்தின் பிரகாசம் நம் மீது வீசும்படியாக கர்த்தர் செய்வான்னு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம். நீங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பார்த்தா, இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பா. பாரு, சூரியன்லாம் உனக்கு வேண்டியதில்லை பகலில் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு, சந்திரனோ ராத்திரி நேரத்தில் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு பிரகாசிக்க வேணாம். அதுக்கு பதிலாக கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அதுதானே நம்ம சூரியன் போல அவருடைய முகம் இருந்ததுனால அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அடுத்த வசனம் பாருங்கள், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லப்படுது. பாருங்கள், அஸ்தமிக்குன்னா மறையிறது. அதுக்கு முந்தின வசனம், கர்த்தரே உன்னிடத்தில் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அடுத்த வசனம், அப்போ உன்னுடைய சூரியன் என்ன பண்ணதில்லை, எப்போவுமே நீ மறையவே மறையாது, சந்திரனும் மறையாது. அஸ்தமிக்கிறதுனா மறைதல் தான் அர்த்தம், அஸ்தமிக்கிறதுனாலும் மறைதல்னாலும். அப்போ இனிமேல் ஏன்னா கர்த்தர் தான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கனால உனக்கு எப்போவுமே உன் முகம் எப்படி இருக்கும், உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்கும். இனி அது அஸ்தமிப்பதில்லை, இருளாகாது, மறையாது. சந்திரன் அதே மாதிரி மறையாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா அவங்களுக்கும் எனக்கும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற வேண்டுச்சுன்னா ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழணும். பாருங்கள், பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் போகிறாங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு மறுரூபம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே வெளிச்சம் உதிக்குது, எல்லாரும் அப்படியே மகிமையினால் மூடப்படுறாங்க. மரண சரீரம் மாற்றப்பட்டு மகிமை சரீரம் ஆனது போல் மறுரூபம் அடைஞ்சவனை ஒரு புதுசாக மாறிடுறாங்க. அப்போ அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததுடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று என்று பார்க்கணும். அந்த இடத்துல தான் மோசேயும் எலியாவும் அதே போல் மறுரூபமாக ஆன நிலையில் அவங்க இருந்தாலும் ஆண்டவர் பேதுருவுக்கு இவர் மோசே இவர் எலியான்றதை காட்டுறாரு. உங்களுக்கும் எனக்கும் அப்படியான ஆவியானவர் ஆண்டவருடைய முகத்தை காட்டும்படியாக ஆவியானவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மூடிக்கொள்ளட்டும், அவர் நம்மோடு கூட பேசட்டும். அவர் பேசினா நமக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். மறுரூப அந்த அடைந்த முகத்தை, அந்த சூரிய வெளிச்சம் போன்ற அந்த முகத்தை நாம் பார்ப்போம். அப்படி தரிசித்து நடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன்.
ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது எங்களுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. நீரே நித்திய வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவரே. காரணம், நீர் மறுரூபம் அடைந்தபோது உம்முடைய முகம் கர்த்தாவே சூரியனைப் போல பிரகாசித்தது. உடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால எங்களை நீர் ஆண்டவரே கர்த்தாவை நிரப்புகிறீர். அப்படிப்பட்ட நிரப்புதலை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்தேயு 5:39. இன்றைய கேள்வி: யாருக்கு கொடு என்றும் யாருக்கு முகம் கோணாதே என்றும் இயேசு சொன்னார்? யாருக்கு கொடு என்றும் யாருக்கு முகம் கோணாதே என்றும் இயேசு சொன்னார்?